வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவர் ஆஃப் பைவட் டேபிள். இந்த பைவட் டேபிள் மூலியமா என்னென்ன விஷயம்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா டேபிள்ல இருந்து பிவட் டேபிளை உருவாக்குறது ஈஸி. ஆக்சுவலா இதுதான் ஒரு டேபிள். நீங்க இது டேபிள் 1 செலக்ட் பண்ணீங்கன்னா இதுதான் வரும். ஓகேங்களா? இப்போ இது டேபிள் இருக்கிறதுனால ஒண்ணுமே இல்லை. நீங்க இன்செர்ட்ல போய் பிவட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேபிளை செலக்ட் ஆகிடும். ஓகே, இதை நீங்கள் நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடுச்சிங்களா. இந்த பிவட் டேபிள் மூலியமா தான் நீங்கள் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னே நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நான் தமிழில் எல்லாம் அச்சு எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுது. இதில் ஏரியாவில் இல்லாததெல்லாம் கிளியர் பண்ணணும். அதாவது என்னன்னா, இப்போ செலக்ட் ஆல் கிளியர் பண்ணிட்டு பிளாங்க்ஸ் வரைக்கும் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கிளியர் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா அப்பதான் நமக்கு பக்காவா வரும். இதை செலக்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏர் அழுத்தி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு மேக்ரோ இருக்கு நம்ம கிட்ட. இதுதான் அந்த மேக்ரோ. நான் இதை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் டெக்ஸ்டா. இந்த மேக்ரோவை எப்படி உள்ள இன்சர்ட் பண்றதுன்றதை பத்தியும் நம்ம சொல்றேன் நான். இதுல என்னன்னா, நம்ம கீபோர்ட்ல ஆல்ட் F11 என்றதை அழுத்தினீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு இது வரும். இதுல விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன், அதான் VBA வரும். ஓகே, அதுல இந்த மாடல்ஸ் கிளிக் பண்ணுங்க. மாடல்ஸ்ல ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் நியூ மாடல், அதுல இந்த இதை பேஸ்ட் பண்ணீங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ட் F8 எடுத்துனீங்கன்னா இதோ அந்த கிளியர் எம்டி ஏரியான்றதும் வந்துச்சு பாருங்க. இது மிச்சம் இருக்கிற 8 இந்த 8 பட்டனுக்கானது, தனித்தனியானது. இது கிளியர் எம்டி ஏரியா இதுக்கானது. ஓகேங்களா? இதுல முக்கியமான பல விஷயங்கள் இதுலயே இருக்கு. அதாவது நான் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணதுதான் இது. இது கியூட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால நீங்க தைரியமா ரன் பண்ணலாம். மிச்சம் எதுவும் ரன் ஆகாது. நீங்க வேற எதனா ஷீட்ல வச்சு ரன் பண்ணீங்கன்னா கூட. இப்போ ஆல்ட் F8 எடுத்துறேன். இதை ரன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்க, இது இங்க நான் கிளியர் பண்ண தவிர மிச்சம் எல்லாமே கிளியர் ஆயிடும் பாருங்க. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? அதாவது என்னன்னா, அந்த பயிருக்கான இதை தவிர ஃபில்டர் எடுத்துட்டு பார்த்தா நமக்கு நல்லா தெரிஞ்சு பாருங்க. நம்ம பயிர் இருக்கிற ஏரியாவை தவிர மிச்சம் எல்லாமே கிளியர் ஆயிடும். முதல் பாகத்திலயும் சரி, 2ஆம் பாகத்திலயும் சரி. இது ஏன்னா இது நம்ம பிவட் டேபிள்ல நமக்கு தேவையான விஷயத்த அப்பதான் ஈஸியா எடுத்துட்டு வர முடியும். ஓகே, இப்போ இதுல பிவட் டேபிள்ல டிசைன் அனலைஸ் தான் போறோம். அதுல ஃபீல்டு லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். இப்ப நிறைய வில்லேஜ்ல என்ன சொல்றாங்க, வெவ்வேறு வகைப்பாடு இருக்குது, நில வகைப்பாடு. அது அடங்கல்ல நம்ம எப்படியும் காட்ட போறோம். நஞ்சை புஞ்சை நஞ்சைனாதன புஞ்சைனாதினா தரிசு, அது மாதிரிலாம் என்ன இருக்குது, மானாவாரி, அது மாதிரிலாம் இஷ்டத்துக்கு வகைப்பாடு. இப்போ வகைப்பாடுலயே நிறைய ஆக்கி விட்டு இருக்கிறாங்க அதுல தமிழ்நிலத்துல. அது எல்லாமே நம்ம தனியா தான் அடங்கல் தொகுப்புல காட்டுவோம். அதனால அடங்கல் தொகுப்பு நமக்கு வகைப்பாடு வாரியா எந்தெந்த போகத்துல மட்டும் இருக்குதுன்றது தெரிஞ்சா போதும். அதனால இந்த டைப்ஸ் எத்தனை இங்க போடுறீங்க. ஓகே, அப்புறம் கிராப்ஸ், சாரி, ஏரியா 1 ஏரியா 2 நீங்க எத்தனை போட்டீங்கன்னா போதும். ஓகே, போட்டுட்டு ரிஃப்ரெஷ் கொடுங்க. வந்துச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு அதாவது இதுல கவுண்ட்ல இருக்கு. நம்ம சம் வச்சுக்கணும். ஆக்சுவலா நீங்க
ஓகே, இது ரெண்டும் சேர்த்தாதான் என்ன நமக்கு இருக்கிறது 423. இதை வந்து நீங்க நம்பர் ஃபார்மேட்லயே மாத்திக்கலாம், நமக்கு தேவையான நம்பர் ஃபார்மேட்ல. நஞ்சை புஞ்சை மனை இருக்குது, ஆனா அது நஞ்சை புஞ்சில மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு நான் இதுல காட்டணுன்றதுக்காக இதுல சிலது அடிக்கணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். ஆக்சுவலா எங்களுதிலே தரிசு இருக்குது, அதை நஞ்சையா நான் மாத்திட்டேன். இப்போ பாருங்க, இன்கேஸ் இதெல்லாம் வந்து மானாவரி அப்படின்னு வச்சுங்க, வரி மானாவாரி. அதாவது நான் இந்த 4 செலக்ட் பண்றேன். ஓகே, இது வரைக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து தரிசு. அதாவது நான் இது நான் மாத்திட்டேன், உங்களுக்காக நான் இதை மாத்தி காட்டுறேன். உங்களது இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. இன்கேஸ் இதுல வந்து நீங்க எந்த வகைப்பாடு வேணா இருக்கலாம் இதுல. ஓகே, இப்போ வந்து இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. தரிசுல எவ்வளோ, மானாவாரியில எவ்வளோ, முதல் பாகம் 2ஆம் பாகம் வந்துடும். இது ரெண்டுத்தையும் கூட்டி போடுறது தான் நமக்கு என்னது, இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா எவ்வளோ வருது, 299. இதுதான் புஞ்சையில நமக்கு மொத்தம் அது மாதிரி வந்துடும். ஓகே, இந்த இதை வச்சே வேற என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இந்த பிவட் டேபிள்ல நீங்க மாத்தி மாத்தி எப்படி போடுறீங்களோ உங்க இஷ்ட பிரகாரம் வந்து நீங்க என்ன ஒன்னா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இப்போ டைப் நஞ்சை புஞ்சையில எவ்வளவு வரும் ஒரு ஏரியாலன்றத பார்த்துட்டோம். இப்போ நமக்கு பயிர்வாரி வேணும் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, இதுல கிராப்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க போடுங்க. கிராப்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராப்பும் முதல் பாகத்துல எவ்வளோ, 2ஆம் பாகத்துல எவ்வளோ, அதனுடைய டோட்டல் இங்க வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் இது எல்லா மாசத்தினுடைய பரப்பு இது முதல் பாகத்துல 2ஆம் பாகத்துல. ஓகே, இப்போ வேற என்ன வேணும் உங்களுக்கு? இது மாதிரி இதை மாத்தி மாத்தி நீங்க போட்டு நீங்களே வந்து இதை வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல நீங்க பார்க்கலாம், எது வேணும் எப்படி வேணும். இது இப்போ மந்த் எத்தனை வந்து போடுறோம், இங்க மந்த் எத்தனை வந்து போட்டோம்னா எந்தெந்த மந்த்ல எந்தெந்த ஏரியால இதுன்னு வந்துடும். ஆக்சுவலா இது 2வது போகத்துல இதுன்னு காட்டுதுங்களா 7ன்னு, ஆனா இது 2வது போகம், அதனால இது மாசம் மட்டும் வேறதான் இருக்கும். இது வந்து 7லயே காட்டுது. ஆனா நம்ம வந்து அதனால இதை எடுத்து இங்க போட்டுக்கலாம், எடுத்துடலாம் அதை. இப்போ இதுதான் எந்தெந்த மாசத்துல என்னன்றது. ஓகே, இப்போ நீங்க 2ஆம் போகம் வெற்றிக்கும் தெரியணும்னா அதை எடுத்து இங்க போட்டீங்கன்னா 2ஆம் போகத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன வருது அப்படின்றது தெரியும். ஓகே, சாரி, இந்த கிராப்ஸும் வந்து 2வது கிராப்ஸ் தான் எடுத்து போடணுங்க. ஓகே, அதே மாதிரி மந்த்தும் வந்து 2வது மந்த் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாசத்துல என்னென்ன பயிர் 2வது பாகத்துல இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகே, இது மாதிரி நீங்க எடுத்து எடுத்து எந்தெந்த இதுக்கு எது எது வேணுமோ நீங்க ஈஸியா வந்து ரெடி பண்ணிக்கலாம். வேற என்ன வேணும்? இப்போ நமக்கு தேவையானதே வந்து என்னன்னா ஒரு பயிருடைய அந்த மாசத்தினுடைய மொத்த பரப்பு வேணும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், இதையும் இங்க எடுத்து போட்டுக்கலாம், ஏரியாவை இங்க போடலாம். ஓகே, இதுல ஒன்னு சொல்ல மறந்துட்டு பாருங்க, இதுல டிசைன்ல எப்பவுமே ரிப்போர்ட்ல விட்டுட்டு டேப்லர் ஃபார்ம் வச்சிங்க.
இதுலயே வந்து கிராண்ட் டோட்டல்ஸ் ஆஃப் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா வச்சு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆல் ஐட்டம்ஸ் அது மாதிரிலாம் அதை இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி எப்படி அப்படின்னு. நமக்கு இருக்குது எவ்வளோ 426 ஹெக்டர். அதான் வந்து கரெக்டா வருது. கிராப் சேர்த்துறோம். ஆமா, ஏரியா ஏரியா 2 கூட வேணும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு அந்தந்த மாசத்தினுடைய முதல் போகத்தினுடைய பயிர் வாரி. ஓகே, இப்போ ரெண்டாவது போகத்தினுடைய பயிர் வாரி வாங்கினா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கிராப்ஸ் ஏரியா வந்து இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது போகத்தினுடைய பயிர் வாரி வந்துடும். ஓகே, இதை வச்சே நீங்க நோட் பண்ணிக்கினே காப்பி பண்ணிக்கினே ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் வேற என்ன வேணும்? மாதவாரி, நஞ்சை புஞ்சை வாரியா மாதவாரி வேணும் இல்லைங்களா? அதுக்கு இதை எடுத்துன்னு வந்து போடுங்க. நஞ்சை புஞ்சை தரிசு 7ஆம் மாசம் மட்டும்தான் அந்த மாதவாரி இது. அதுல கிராப் ஏரியா எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு நஞ்சை புஞ்சையில எந்தெந்த மாசம் என்னென்ன மாதவாரி அப்படின்றது வந்துடும். ஓகே, இது ஆக்சுவலா நீங்க எப்பவுமே வந்து 2 எந்த ஏரியா போடுறீங்களோ அது வரைக்கும் வச்சுக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் போகிறதுல நஞ்சை புஞ்சை இதுல எல்லாமே 6ஆம் மாசம் வந்து பாருங்க. இது மாதிரி நீங்க பேவட் டேபிளை வச்சு என்ன ஒன்னா விளையாடலாம். இதுதான் பவர் ஆஃப் பேவட் டேபிள். ஓகேங்களா? இன்னொரு ப்ரோ டிப் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த 1ஏக்கு நீங்க எதுவுமே இது பண்ண தேவையில்ல. அது 1க்கு மட்டும்தான் மாதவாரி பயிர்வாரி தேவை. அதாவது பயிர்வாரி இது மாதிரி இருந்தா போதும். எந்த பயிர் எவ்வளோ ஏரியா, மொத்த ஏரியா, முதல் பாகம் 2ஆம் பாகம் தனித்தனியா இருந்தாலும் சரி, இல்லை மொத்தமா இருந்தாலும் சரி, அது நமக்கு போதும். அதே மாதிரி நமக்கு இது மாதிரி வகைப்பாடு வாரியா பரப்பு முதல் பாகம் 2ஆம் பாகம் தேவை. அதுதான் நம்ம வந்து ஒரு மாதமும் அடங்கல்ல வர்றதுக்காக தான் அது தேவை. அது என்னத்துக்கு பண்ணுவோம்னா முதல் அடங்கல்ல தொகுப்பு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு மாசமும் அந்த ஒரு வகைப்பாடுனுடைய முதல் பாகம் 2ஆம் பாகம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன் மாசமும் எடுத்து போட்டு அது ரெண்டுத்தையும் கூட்டி இந்த மாதம் வரை அப்படின்னு வர்றதுல லாஸ்ட் நம்ம மார்ச்ல வர்றதை எடுத்து அப்படியே வந்து நம்ம அடங்கல் தொகுப்புல ஏத்துக்கலாம். இந்த மாதம் வரை இருக்கிறது அதுதான் அடங்கல் தொகுப்புல 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் வந்து நம்ம பயிரிடப்பட்ட பரப்பு அது அப்படியே வந்துட போகுது. அதுதான் இப்போ இன்னொரு ப்ரோ டிப் என்னன்னா, இப்போ இது மாதிரி இருக்கு இல்லையா, இதுல நீங்க எடிட் பண்ணும் போது ஈஸியா வந்து அந்த பேரை இதை பண்றதுக்கு உங்களுக்கு அடிக்கடி எல்லா உங்க வில்லேஜ வந்து நீங்க டைப் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா அதை காப்பி பண்ணும் போது காப்பி பண்ணிட்டு விண்டோஸ் வி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து இங்க இருக்கும். மூந்திராயபுரம்னு டைப் பண்ணது காப்பி பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க பின் பண்ணிட்டீங்கன்னா அது எப்பவுமே இருக்கும். இதை கிளியர் பண்ணா கூட இருக்காது. இப்ப வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அப்படியே வந்து மூந்திராயபுரம்ன்றது வந்துடும். ஓகேங்களா? இது வந்து விண்டோஸ் வி. இது வந்து விண்டோஸ் 10 11ல இருந்து விஷன்ல இருந்து இருக்குது. அது முன் விஷன்ல தான் இந்த ஆப்ஷன் இருக்காது. விண்டோஸ் விஏ வந்து இன்கேஸ் எனேபிள் பண்ணலாம். நீங்க விண்டோஸ் வி அழுத்தும் போது எனேபிளா கேட்கும், அதை நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ப்ரோ டிப் நடுவில் சொல்லணும்னு நினைச்சேன். கம்மிங் பேக் டு த மேக்ரோ, நம்ம இந்த 10 விஷன்ல இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன் நேற்று. இதுல இருக்கிற 10 வந்து என்னன்னா பல ஆப்ஷன்களை கேட்கும். ஓகேங்களா?
இப்போ இது வந்து டைரக்டா ஏ ரிஜிஸ்டரு சிட்டால இருந்து தான் எடுக்க போறது இது. அதனால வந்து இது ஏ ரிஜிஸ்டர் சிட்டாவை நீங்க இதுல இது பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, ஏ ரிஜிஸ்டர் சிட்டாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருக்கிறத வந்து 10.2ல 10.2னுடைய இந்த வித் இது மட்டும்தான் இது டைரக்டா கியூட்ல இருந்து எடுக்கும். மிச்சம் எல்லாமே ஏ ரிஜிஸ்டர் சிட்டால இருந்து டைரக்டா வந்து மெமரி அரேலே கால்குலேட் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு இது பண்றோம். ஓகேங்களா? இப்போ அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஏ ரிஜிஸ்டரும் சிட்டாவையும் நான் வந்து தமிழ்நிலத்துல இருந்து எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன். கியூட்ல வரேன். 10.2 என்றதை கிளிக் பண்ணனா நஞ்சை ஃபர்ஸ்டா புஞ்சை ஃபர்ஸ்டான்னு கேட்கும். எந்த சில கிராமங்கள்ல சில மாவட்டங்கள்ல நஞ்சை ஃபர்ஸ்ட் புஞ்சை ஃபர்ஸ்ட்னு வேணும்ன்றாங்க. ஆக்சுவலா எங்க மாவட்டம்லாம் நஞ்சை தான் ஃபர்ஸ்ட். இருந்தாலும் மற்ற மாவட்டம் அதுல எப்படி வரும்ன்றதுக்காக நான் புஞ்சை ஃபர்ஸ்ட் கேட்கறேன், சொல்றேன். நெக்ஸ்ட் ருப்பியா நியரஸ்ட் ருப்பியான்றாங்க. இதுல எஸ் தான் நம்ம மாவட்டம், நியரஸ்ட் ருப்பி நோ சில மாவட்டங்களுக்கு. இது நான் சும்மா நோ கொடுக்குறேன். இதே மாதிரி காலிப்பட்டா ஃபில்லு, அந்த காலிப்பட்டான்றதையும் ஃபில் பண்ணோமா ஸ்கிப் பண்ணோமான்னு கேட்கும். நம்ம மாவட்டத்துல காலிப்பட்டாவே தேவையில்லை. இருந்தாலும் ஏன்னா நிறைய 9,000க்கு அப்புறம் 9,000க்கு அப்புறம் 9,000 அப்படின்லாம் கூட போவோம். நடுவில் அவ்வளோ காலிப்பட்டா பேஜ் வேஸ்ட் தான். அதனால நான் எஸ் கொடுக்குறேன், அதாவது மற்ற மாவட்டத்துக்கு டெக்னிக்காக. அதே மாதிரி ரோஸ் பெர் பேஜ் எவ்வளோன்னு கேட்கும். நீங்க 48ன்றது டிஃபால்ட்டா வச்சுக்கிறேன். நீங்க அந்த உங்க கையெழுத்து கொஞ்சம் பெரிய கையெழுத்து, அதாவது நல்லா நீளமான ஹைட்டான கையெழுத்து எழுதுறவங்கன்னும் போது அந்த ரோ ஹைட்டை கொஞ்சம் நீங்க ஏத்திக்கலாம். நான் அதனால 44 40ன்னு கூட குறைச்சி அந்த ரோ ஹைட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏத்திக்கலாம். ஒரு 10 செகண்ட்ல உங்களுக்கு 1 10ல் 2ம் 14 இங்க ரெடி ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது பாருங்க, காலிப்பட்டாவோட இது வந்து நியரஸ்ட் இதோட வந்துச்சுங்களா 10.2. அதே மாதிரி 14ம் ரெடி ஆயிடும் காலிப்பட்டாவோட. அதே மாதிரி அந்த பேஜ் டோட்டலோடய ரெடி ஆயிடும் ரெண்டுமே. கீழே அதே மாதிரி பேஜ் வைஸ் சப் டோட்டலும் இருக்கும், அதாவது பேஜ் வைஸ் சம்மரியும் இருக்கும் அதுல. ஓகே, அதே மாதிரி இதுல சில பேர் இது ஆஷ் வருது அப்படின்றீங்க. அது நான் நேற்றே சொல்லிட்டேன். நீங்க அது வந்து பிரிண்ட் எடுக்கும் போது சரியாயிடும். அதுல வந்து நிறைய பரப்பு இருக்கும், அதனால தான் அது. நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா இதுலயே ஆஷ் வந்து தெரியாம போயிடும் பாருங்க. ஓகே, 330 ஜூம் பண்ணாதான் அந்த ஆஷ் தெரியாம போகுது. அது வந்து ஆஷ் வந்து அப்படி இப்போ நீங்க திருப்பியும் குறைச்சிங்கன்னா அது காட்டுறோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இது 10.2 வித் தீர்வையோடையும் நிலவரியோடையும் ஒன்று சில மாவட்டங்கள்ல சொல்லியிருந்தாங்க, அதுவும் ஜென்ரேட் ஆகிடும். வந்து 10.2 அப்ஸ்ட்ராக்ட் 14லலாம் வந்து 12லலாம் ஃபார்முலா இருக்குது சில செல்லில். நீங்கள் காப்பி பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு தன்னால் மிச்சத்தெல்லாம் பாப்புலேட் ஆகிடும், அந்த ஃபார்முலா அப்ளை ஆகி. ஓகேங்களா? இந்த பேர்ட் டேபிள்ல வந்து நீங்க எது இங்க எது வேணுமோ அதை இஸ்து ரோ காலம் சம்முல மாத்தி மாத்தி இஸ்து போட்டு விளையாடி பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து அது மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். பிவட் டேபிள் வந்து ஒரு சூப்பரான இது. ஆக்சுவலா இதுலயே வந்து பவர் பிவட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது பவர் பிவட். இதுல வந்து டேட்டா மாடல் ஆட் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பவர் குவரின்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து இன்னும் சூப்பரா பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் வந்து நானே அதெல்லாம் கத்துட்டு தான் இருக்கேன். நிறைய பண்ணோன்னா நிறைய ஐடியா இருக்கு, நமக்கு டைம் தான் இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோல எல்லாம் பார்த்துருப்போம். முக்கியமான விஷயம் நேற்று நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு கூட சொல்ல மறந்துட்டேன். இதுல வந்து நீங்க ஈஸியா வந்து துணை அடங்கல் ரெடி பண்றவங்க ஈஸியா இதுல இருந்தே ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 4, 5, 6 மாசம் மட்டும்தானே துடையங்கள் வேணும். இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இது மாதிரி வருதா, இதுல நீங்க அடங்கல் காப்பி கொடுத்தீங்கன்னா அடங்கல் காப்பில அது வந்துடும். அதை நீங்க அப்படியே வந்து வில்லேஜ் பேரு இங்க உங்க வில்லேஜ் பேரை டைப் பண்ணி அப்படியே வந்து அதை பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா துணை இடங்கள் வேணும் அப்படின்னு திடீர்னு கேட்குறாங்க அப்படின்னும் போது, ஏன்னா இப்போ வந்து
முன்ன மாதிரி கிடையாது. அந்தந்த மாசத்துலயே வந்து பயிர் நம்ம கரெக்டா கொடுக்குறோம். அந்த முன்ன 4, 5, 6ல கொடுக்கறதுல 7 எடுத்துன்னு வரலாம். இப்போ வந்து டிபிசி, அப்புறம் வேற என்ன, பிரதம மந்திரி காப்பீடு திட்டம், அது இதுன்ட்டு பல விஷயங்களுக்காக அந்தந்த மாசத்துல கரெக்டா புள்ளி இருக்கணும்ன்றாங்க. அது முக்கியமா காப்பீட்டுக்கெல்லாம் அப்படி இருந்தாதான் அது இதுவே ஆகும். அதனால துணை இடங்கள் எழுதணுன்றவங்க இது மாதிரி ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.